ஹலோ கைஸ், திஸ் இஸ் அருண் ஃப்ரம் ட்ரேடிங் அகாடமி. ஸோ இந்த வாரமே முடிஞ்சிருச்சு சரிங்களா. இந்த வாரத்தில் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு அருமையான விஷயம் நடந்திருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்றத வாங்க பார்ப்போம். இன்றைக்கி வந்து நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ரெண்டுமே ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்த ஒரு லெவலை சூப்பராக இன்றைக்கி உடச்சிட்டாங்க. ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஒரு ரேலி கொடுக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது வாங்க டெக்னிக்கலாக போய் பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் அகாடமி சார்பாக தஞ்சாவூரில் நாளையிலேருந்து கிளாஸ் ஆரம்பிக்குது. இஃப் எனி ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட் ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சால் புக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக ஐ வில் பி தேர் இன் தஞ்சாவூர் ஃபார் யூ. ஸோ வாங்க இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ நிஃப்டி அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் சைட் வேஸ்லேயே போயிட்டு இருந்தாங்க தெரியுதுங்களா. ஸோ இங்கே பாருங்கள், நிஃப்டி வந்து இங்கேருந்து வராங்க, திரும்ப அகைன் இங்கே வராங்க, ஸோ அகைன் இங்கே வந்தாங்க, திரும்ப அகைன் இங்கே வந்தாங்க. ஸோ இங்கே இந்த மாதிரி சைட்வேஸே 25,000 உடைக்க முடியாமல் ரொம்ப நாளாக திணறிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக உடச்சிட்டாங்க. இங்கேயே உடஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இங்கே ஆக்சுவலாக உடையில இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கேப் அப் ஆயிடுச்சு. ஸோ கேப் அப் ஆச்சு அப்படின்னால நார்மலாக என்ன நடக்கும், திரும்ப அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட் கீழே இறங்கும். ஸோ அந்த மாதிரி திரும்ப கீழே, ஆனால் இது வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ இப்போ நடந்த ஒரு விஷயம் என்ன நல்ல விஷயம்னு கேட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக பிரேக் ஆகி போயிருக்கு சரிங்களா. ஸோ பிரேக் ஆகி போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ராங் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேட்டு இந்த லெவலில் இருந்து சூப்பராக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறையா இருக்குது. அதே போல் நிஃப்டியில் லாங் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சேனல், அதாவது ஒரு பேரலல் சேனல் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த விதத்தில் பார்த்தா நான் ஆல்ரெடி ஒரு 3 days பிஃபோர் போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன். நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா திரும்ப அகைன் இட் வில் கோ ஃபார் 26,000 அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருந்தேன் கரெக்டாக. ஸோ இப்போ பாருங்கள், திரும்ப நிஃப்டி வந்து இந்த சேனலுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இந்த சேனலுக்குள்ளேயும் பாருங்கள் எப்படி ட்ராவல் ஆகிருக்காங்கன்ட்டு. ஸோ இங்கே வருவாங்க, அகைன் இங்கே வருவாங்க, அகைன் இங்கே வந்தாங்க, அகைன் இங்கே வந்திருக்காங்க. ஸோ திரும்ப நவ் அகைன் இங்கே. ஸோ அகைன் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுறோம். அதாவது 25,700 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிஃப்டியில் ரொம்ப உடனே அதிகமாக இருக்குது. ஸோ இப்போலேருந்து நிற்காமல் ஒரு 25,500லேருந்து 700 வரைக்கும் கண்டிப்பாக ரேலி போகுன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்களும் இந்த ரேலியில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இது நிஃப்டி ரேலி நடக்கும்போது நம்மளோட ட்ரேடை விட்டுறக்கூடாது. ஸோ வாங்க அடுத்து பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா முந்தானேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்காங்க. இதுலேருந்து நமக்கு வந்து பிரேக் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ரேலி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பிரேக் ஆச்சு, ரீட்ரேஸ்மெண்ட்டும் கொடுத்துருச்சு. இப்போ திரும்ப என்ன ஆகுது, டெக்னிக்கலாக திரும்பவும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிஃப்டி ரேலி பாசிட்டிவ். அதே போல் பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி வந்து அருமையான சூப்பராக ஒரு பிரேக் அவுட்டில் முடிஞ்சிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டி இது போன்ற ரெகுலரான மார்க்கெட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை பை கைஸ்.